சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் வர்தா புயலின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தேவா, வர்தா புயல் தற்போது எங்கு வந்து கொண்டிருக்கிறது, எப்போது சென்னையை கரையை கடக்கும் என்று என்ன தகவல் இருக்கு? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது குறித்து சொல்லுங்க. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அதனைத் தொடர்ந்து அது வலுப்பெற்று புயலாக உருமாறியது. அந்த புயலுக்கு வார்தா என்று பெயரிடப்பட்டது. அதாவது நேற்று அதிகாலை நிலவரப்படி சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த வார்தா புயலானது தற்பொழுது, அதாவது இன்று காலை 6:30 நிலவரப்படி 180 கிலோமீட்டர், அதாவது சென்னையிலிருந்து கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலிலே இருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த புயலுடைய வேகம் நேற்று 18 கிலோமீட்டராக இருந்த நிலையில் காலையில் 11 கிலோமீட்டராக இருந்தது. தற்பொழுது அந்த புயலினுடைய வேகம் 13 கிலோமீட்டராக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காலை 8:30 நிலவரப்படி 130 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது சென்னைக்கு கிழக்கே இருந்த வர்தா புயலானது தற்பொழுது சுமார் 100 முதல் 105 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த வர்தா புயலினுடைய அந்த சுற்றளவானது சுமார் ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புயலானது நண்பர்களுக்கு பிறகு சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த காற்றினுடைய வேகம் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த புயலானது சென்னையை கடக்கும் பொழுது அது 100 முதல் 110 கிலோமீட்டர் தூரம் வேகம் வரை அதிகரிக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருப்பதன் மூலமாக அந்த வார்தா புயலுடைய தாக்கம் அதிக அளவிலே கடற்பகுதியிலே இருக்கும் என்பதனால் அந்த கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுகிதா, தேவா, நீங்க தொடர்பிலேயே இருங்க. நாம தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் அருணுடன் பேசலாம். அருண், சொல்லுங்க, நாகப்பட்டினத்துல கடலுடைய சீற்றம் என்னவாக இருக்கிறது, அங்கு மழை எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்க. வர்தா புயல் இன்று மாலை கரையை கடக்க இருக்கும் காரணமாக எதிரொலியாக நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான கடல் சீற்றமானது இருக்கிறது. இயல்பு விட மாறாக பார்த்தீங்கன்னா 10லிருந்து 12 அடி உயரத்துக்கான கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் 8ஆம் மீன் கோயில் சின்னமானது கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வலதுபுறத்திலிருந்து இதுக்கான சின்னமானது எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 8ஆம் மீன் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலி காரணமாக இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது இதை தாண்டி இந்த பகுதியில் ஏற்கனவே இயல்பான நிலையை தாண்டி ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தொலைவுக்கானது கடல் அலைகள் அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இயல்பாக பார்க்கும்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது தற்போது ஊருக்கு இந்த அருகாமையிலே கடல் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சியில் பார்க்க முடியும். இந்த பகுதி மக்கள் அனைவரும் தாழ்வான இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வேண்டுமானாலும் கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கும் நிலையில் தற்போது நிலையில் எந்த விதமான ஒரு மழையும் இல்லாத காரணத்தால் இருந்தாலும் ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்குது. சுகிதா, அருண், நீங்க தொடர்பிலே இருங்க. நாம தேவா கிட்ட பேசலாம். தேவா, சென்னையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புயல் சென்னை மத்தியில கடல்ல கரையை கடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காற்றுடைய வேகம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது கடந்த 1994ஆம் ஆண்டு சென்னையை ஒரு புயல் தாக்கியது. அந்த புயல் தாக்கக்கூடிய சமயத்திலே அந்த காற்றினுடைய வேகம் 100 கிலோமீட்டருக்கு மேலாக இருந்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் அதனால் அந்த நேரத்திலே அதிக அளவில், அதாவது அந்த காலகட்டத்தில் அதிக அளவில் குடிசை வீடுகள் எல்லாம் இருந்ததனால் அவை அதிக அளவில் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வார்தா புயலானது வந்திருக்கிறது. இந்த புயலுடைய வேகம் ஏற்கனவே 100 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 110 கிலோமீட்டர் வேகம் வரை அந்த புயலினுடைய தாக்கம் வரும்பொழுது இருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இடைப்பட்ட காலத்தில் ஜல், நீலம் உள்ளிட்ட புயல்கள் வந்த போதும் அந்த புயல்களினால், அதாவது அதிக அளவிலே அந்த புயல்களின் போது காற்று வீசவில்லை. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் காற்றினுடைய வேகம்தான் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாத நிலையை காணப்பட்டது. அதுவும் சுமார் 30 விழுக்காடு அளவு மட்டுமே தமிழகத்திற்கு இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை பெய்திருக்கிறது. அதாவது தமிழகத்தின் நீர் ஆதாரங்களில் வளப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த புயலினால் போதிய அளவு வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு கிடைக்குமா என்று இந்த வானிலை ஆய்வு மைய இயக்குநரிடம் கேட்டபொழுது அவர் அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த புயல் கடந்துவிட்ட பிறகு எவ்வளவு நாளைக்கு மழை இருக்கும் என்பதை
பொறுத்தே தெரிவிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த காற்றினுடைய வேகம் மட்டும் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதிக அளவில், அதாவது பாதிப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இதன் மூலமாக தமிழகத்திற்கு தேவையான நீர் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. வழக்கமாகவே பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் போதிய அளவிற்கான ஒரு 60% மழை நமக்கு கிடைப்பது அங்கிருந்து வடகிழக்கு பருவமழையிலிருந்து தான் கிடைக்கும். ஏற்கனவே இந்த ஆண்டுல பெரிய அளவில் நடா புயல் எதிர்பார்த்த போது மழை பொழிவு இங்க சென்னை உட்பட்ட பகுதிகளில் இல்லை. ஆனால் இந்த மழை இது மழை அதிகமாக இருக்குமா, காற்று அதிகமாக இருக்குமான்னா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த புயலை பொறுத்தவரை அதாவது மழையை பொறுத்தளவிலே அதாவது சென்னை உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளிலே சுமார் 7, அதாவது ஏற்கனவே இன்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை சுமார் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பெய்திருக்கிறது. இந்த மழை 15 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அது தவிர கடலோர பகுதிகளிலே, அதாவது புயல் அதிகமாக பாதிக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலே அந்த மழையின் அளவு 25 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரே நேரத்தில், அதாவது ஒரு நாள் அல்லது அந்த 36 மணி நேரத்திற்கு உள்ளாக பெய்யக்கூடிய இந்த மழையினால் எந்த அளவுக்கு வளம் கிடைக்கிறது என்பது அந்த கிடைக்கக்கூடிய மழையும் அந்த மழையை எந்த அளவுக்கு சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தே அமையும். குறிப்பாக அந்த சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இந்த மழையின் மூலமாக தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்க தொடர்பிலேயே இருங்க, நம்ம அருண் கிட்ட தொடர்ந்து பேசலாம். அருண், நீங்க சொல்லுங்க, நாகை மீனவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது? கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே வர்தா புயல் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பு பிரகாரம் மாவட்ட நிர்வாகம், நாகப்பட்டினமாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இருக்கட்டும் சரி, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே கடலுக்கு மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் எனவும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இதன் நிலையில் ஜிபிஎஸ் கருவி மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாக அவர்களுக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டன. இந்த தகவல் அடிப்படையில் ஏற்கனவே நேற்று முன்தினமே அனைவரும் கடலிலிருந்து திரும்பிவிட்டார்கள். நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசைப்படகுகள் சுமார் 1500 விசைப்படகுகளும், அதே போல பைப்பர் படகுகள் 800 பைப்பர் படகுகளும் ஏற்கனவே சென்றிருக்கின்றன. சென்ற அனைத்து படகுகளும் நேற்று இரவுக்குள்ளே இங்கே கரை திரும்பிவிட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே செய்திருந்தார்கள். அந்த நிலையில் பார்க்கும்போது நாடா புயலுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தோ அதே ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக 211 இடங்களில் ஏற்கனவே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு பணிகளுக்காக 211 இடங்கள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. உணவு பொட்டலங்கள், அதுபோல உடைகள் அனைத்தும் தயார் நிலையில் செய்யப்பட்டு தற்போது மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க என சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலைக்குள் இது கரை கடற்கான வாய்ப்பு இருக்கும் காரணமாக 8ஆம் எண் புயல் கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் எண் புயல் கூண்டு என்பது ஒரு எச்சரிக்கையினுடைய அத்தியாயமாக தான் பார்க்க முடியும். இதை தாண்டி போகும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும் எனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை போல வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவிலான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை வட்டாரங்களும் செய்திருக்கிறது. சுஜிதா, தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க. நாம அடுத்து அன்சரிடம் பேசலாம். காசிமேட்டில் இருக்கிறார், அவரிடம் நாம் பேசலாம். காசிமேடு பகுதிகளில் இப்போது நிலைமை என்னவாக இருக்கிறது? அங்கு பொதுமக்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக சுயிதா, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவிலிருந்தே கடுமையான மழை பெய்து வருகிறது. இன்று காலை சூறைக்காற்றும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றை விட இன்று காலை காற்று அதிகமாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்லவில்லை. வானிலை ஏற்கனவே அறிவித்தது போல, வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது போல இங்குள்ள மீனவர்கள் நேற்று, இன்று, நாளை 3 தினங்கள் கடலுக்கு செல்வதில்லை என முடிவெடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் கடலின் நிலைமையை பார்த்த பிறகுதான் மீண்டும் தொழிலுக்கு திரும்புவது என்கிற ஒரு முடிவிற்கும் வந்திருக்கிறார்கள். அதே போல மாநகராட்சியில் இருந்து இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்களை அருகில் இருக்கக்கூடிய தானிய கிடங்கிற்கு பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முதல் தொடர்ந்து இவர்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல பேரிடர் மீட்பு குழுவும் இந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மக்களை பொறுத்தவரை இவர்கள் அனைவருமே வீடுகளில் சிலர் அடைபட்டும் மீதம் உள்ள சிலர் பாதுகாப்பான இடங்களை நோக்கியும் சென்றிருக்கிறார்கள். இந்த மீனவ கிராம பகுதியில் உள்ள சில மக்கள் வெளியூர்களுக்கும் நேற்றே புறப்பட்டு விட்டதாக தெரிய வந்துள்ளது. சுகிதா, நீங்கள் நிற்கிற பகுதியை பார்க்கும் போதே தெரிகிறது அன்சார், அலையுடைய சீற்றம் மிக வேகமாக வருகிறது என்பது நல்லா உணர முடியுது. காற்றுடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அந்த பகுதியில்?
நிச்சயமாக ஏற்கனவே வானிலை அறிவித்தது போல இந்த கடற்கரை ஓர பகுதிகளில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புயல் கரையை கடக்கும் பொழுது அது 100 கிலோமீட்டர் வேகம் அளவிற்கு உயரக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி இங்குள்ள மீனவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இங்கு காற்று சுமார் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து இங்கு ஒரு மீனவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அண்ணா, நீங்க தொழிலுக்கு எத்தனை நாளா போகல, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தொழிலுக்கு போய் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. தொழில் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு வேகமா காத்து வீசிட்டு இருக்குது இந்த பகுதியில, மக்கள் எல்லாம் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? ஏதாவது மாநகராட்சியில இருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்ததா? எங்கேயும் தங்கல. சில பேர் அவங்க சொந்த வீட்டுக்கு போயிடறாங்க, ஜனங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. நாங்கள் எங்கெங்கே போய் இடங்குங்க தான் அங்கங்கே போய் தங்குற மாதிரி போயிருப்பாங்க. இவர் குறிப்பிட்டது போல இந்த பகுதி மக்கள் அனைவருமே பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டும் தங்களது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்களது குடிசைகளை பாதுகாப்பாக அமைத்துக் கொண்டு கிளம்புவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். சுகிதா, அங்க இருக்கக்கூடிய துறைமுகம் பகுதிகளில் என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? 10ஆம் எண் கூண்டு அப்படிங்கிறது துறைமுகத்தையே புயல் தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சமிகையை குறிக்கக்கூடியது. அந்த பகுதியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. துறைமுகம் பகுதிகளில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன. நேற்றைய தினமே 10ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டு விட்டதால் 10ஆம் எண் கூண்டு என்பது புயல் அபாயகரமான ஒரு சூழலை கரையை கடக்க உள்ள ஒரு சூழலை குறிக்கும். எனவே அந்த பகுதியில் ஏற்கனவே படகுகள், கப்பல்கள் ஆகியவை பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டு முழு பாதுகாப்போடு நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் படகுகளின் மூலமாக இந்த அதிவேக அலை மோதுவதால் படகுகளின் மூலமாக ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது. அதே நேரம் படகுகளும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையில் மீனவர்கள் நேற்றைய தினமே படகுகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு விட்டார்கள். நான்கு புறமும் நங்கூரமிட்டும் கயிறுகளால் இணைத்தும் படகுகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தும் அந்த படகுகள் நகராத வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல கடலின் சீற்றம் இந்த பகுதியில் மிக அதிகமாக இருப்பதால் கடற்கரை ஓரத்தை ஒட்டி குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாதுகாப்பான பகுதிக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சுகிதா, தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க அன்சர். நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளரிடம் பேசலாம். தேவா, நீங்க சொல்லுங்க, இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் மழையுடைய பொழிவு குறைந்து வருகிறது. இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவு குறைஞ்சிருக்குது. இப்ப இந்த மழை அதை நிவர்த்தி செய்யுமா? ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழையிலே இதுதான் பெரிய மழையாக பார்க்கப்படுகிறது. அது குறித்து ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? ஸோ இது அதாவது ஏற்கனவே அந்த நடா புயலை பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த புயலானது வலுவிழந்து பெரிய அளவில் தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தாத நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வார்தா புயலும் இது பெரும் பாதிப்புகளை உண்டாக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளையே தெரிவித்திருக்கிற நிலையில் இதனால் எந்த அளவுக்கு மழை தண்ணீர் கிடைக்கும் என்பது உறுதியாக கூற முடியாத நிலையிலே தான் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். மேலும் நம்மிடம் வானிலையை துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவிலே, அதாவது மிக நீண்ட காலத்திற்கான வானிலை மிக மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவிலே தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட ஒரு குறுகிய கால வானிலை ஆய்வுகளின் படியே அந்த வானிலை அறிக்கைகளை அதிகாரிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புயலும் நமக்கு ஒரு குறைந்த, அதாவது ஒரு நாளைக்கான மழைப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் இந்த புயலின் காரணமாக, ஆனால் அந்த மழைப்பொழிவு முழுவதுமான தேவையை வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு நிவர்த்தி செய்யுமோ தமிழகத்தின் தேவைகளை அந்த அளவுக்கு முழுமையாக நிவர்த்தி செய்யாது என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புயலானது அதாவது தமிழகத்தை கடக்கக்கூடிய நிலையில், அதாவது 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் என்று தெரிவித்திருக்கிற நிலையில் தற்பொழுது நகரின் உட்புற பகுதிகளிலும் காற்றினுடைய வேகமானது 20 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து வீசிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு, அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, சொல்லுங்க, அதாவது வடக்கு தமிழகம், தெற்கு ஆந்திரா, அதாவது நெல்லூர் பகுதிகளில் தான் அதிக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்தா புயலை பொறுத்தவரை இந்த பகுதிகளில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளை பொறுத்தவரை அதை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அரசு அதிகாரிகளுடனும் மற்ற வானிலை ஆய்வு மையம், அதாவது மற்ற பகுதிகளில் உள்ள வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளுடனும் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கலந்து ஆலோசித்து வருகிறார்கள். மேலும் அந்த புயலின் நகர்வையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஏனெனது இயற்கையானது அது தொடர்ந்து அது தன் போக்கிலேயே சென்று கொண்டிருப்பதில்லை. அதாவது அதனுடைய வேகம் நேரத்திற்கு நேரம் மாறுபடுகிறது. அதனுடைய திசை சற்றே திரும்பினாலும் அது தொடர்ந்து ஒரே திசையை நோக்கியே
வந்து கொண்டு இருக்கிறது அதிவேகமாக. இந்த நிலையில் அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு அதாவது குறிப்பிட்ட சில மணி நேரத்திற்கு ஒரு முறை அதிகாரியுடன் அவர்கள் கலந்து ஆலோசித்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அடுத்து காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், மழையினுடைய வேகம் எப்படி இருக்கும், அங்கே மழைப்பொழிவு அதிகமானால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்த ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அதற்காக பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையும் அது காணொளி காட்சி அறையும் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரிகளுடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்குள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தமிழக அரசு அதிகாரிகளுடனும் மற்ற அருகே உள்ள மாநிலங்களில் உள்ள அதிகாரிகளுடனும் ஆலோசித்து வருகிறார். தொடர்ந்து நீங்க தொடர்பிலே இருங்க. அடுத்து நமது புதுச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் தொடர்பில் இருக்கார், அவரிடம் பேசலாம். புதுச்சேரியில் வர்தா புயலை ஒட்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லுங்க. வணக்கம் சுகிதா. அதாவது வர்தா புயல் காரணமாக சென்னை வானிலையம் இன்று பிற்பகல் அந்த புயல் கரையை கடப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இதன் தாக்கம் புதுச்சேரியிலும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதற்காக நேற்று முதலேயே புதுச்சேரியில் உள்ள கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றது. தற்போது நாம் இருக்கும் இந்த இடமானது புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார் பாளையம். இந்த பகுதியின் கடற்கரை அருகே எவ்வளவு கடற்கரை சீற்றமாக காணப்பட்டு வருவது என்பது இந்த காட்சியிலேயே உங்களுக்கு தெரியும். அதே போன்று இந்த காட்சியின் காரணத்தினால் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான இந்த கடல் சீற்றத்தின் காரணத்தினால் இது கரையோரம் இருக்கும் அதாவது 3 வீடுகள் முற்றிலுமாக இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இடிந்து போய் உள்ளது. இன்று அதிகாலை 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதே போன்று இதற்காக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணத்தினால் இங்கிருந்த மக்கள் அனைவரும் நேற்று முதலேயே அவர்கள் வெளியிடத்திற்கு சுனாமி குடியிருப்புகளுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த இடங்களில் அதாவது இன்று காலை 4 மணிக்கு இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுகள் முற்றிலுமாக இடிந்துள்ளது. அதே போன்று இதற்காக பக்கத்தில் அதாவது வீடுகளின் பக்கத்தில் அருகே இருக்கும் தென்னமர குடியிருப்புகளும் தென்னை மரங்களும் இந்த சீற்றத்தில் விழுந்துள்ளன. இந்த நிலையில் இதற்கான பல ஏற்பாடுகள் புதுச்சேரி அரசில் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அனைவரும் கடற்கரை அருகே உள்ள சுனாமி குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுகிதா, தற்பொழுது